ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, மணக்க மாங்காய் போட்டு நல்லா சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு சங்கரா மீன் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிப்புக்கு தேவையான எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. தக்காளி வந்துட்டு நான் எப்போயுமே வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், மீன் குழம்புல வந்துட்டு தக்காளி வதக்கி விட்டு நான் தாளிக்க மாட்டேன், கரைச்சி விட்டு தான் தாளிப்பேன். ஏன்னா அதுதான் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு டைமாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தக்காளி வதக்கி நம்ம செய்கிறதுக்கும் கரைச்சி செய்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். ஒரு குண்டானில் வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அதிலே வந்துட்டு ஒரு 4 தக்காளி பழம் எடுத்து வச்சுருந்தேன். 4 வந்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளியவும் நல்லா கரைச்சி அந்த தக்காளி கரைசலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு 2ஆக உடச்சி போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற அளவு வந்துட்டு சேர்த்துக்கணும். குழம்பு திக்னஸ்க்கு காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நல்லா கைட்டை போட்டு நல்லா கரைச்சிடணும். அந்த தக்காளி, புளி, பச்சை மிளகாய், மிளகாப்பொடி, உப்பு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாட்டிக்கு நல்லா கரைச்சிட்டேன். கரைச்சதுக்கப்புறமா அடுத்து வந்துட்டு நம்ம தாளிப்புக்கு வந்துட்டு ரெடி பண்ண வேண்டியதான். இதுக்கு இடையில வந்துட்டு மாங்காயும் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். மாங்காய் வந்துட்டு சின்ன மாங்காய் தான் வந்துட்டு, அதாவது பிஞ்சு மாங்காய்னு சொல்லுவோம்ல, அந்த மாங்காய் தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காய். மாங்காயில் வந்துட்டு அந்த விதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. பிஞ்சு மாங்காய் வந்துட்டு கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். வீடே கம்மன்னு மணக்கும். எத்தனை பேருக்கு மாங்காய் போட்ட மீன் குழம்பு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான்லாம் அந்த மீனை விட மாங்காய் தான் விரும்பி சாப்பிடுவேன். இப்போ வந்துட்டு சட்டியை காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிட வேண்டியதான். பச்சை மிளகா வந்து கீராமல் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா அது வந்து கட் பண்ணலை, கீரலை அப்படியே சேர்த்துருக்கீங்க. அப்படின்னா நம்ம குழம்புல வந்துட்டு குழம்பு கூட்டினோம்ல, அதுலேயே வந்துட்டு நம்ம பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கோம். காரம் வந்துட்டு நான் எப்போயுமே குழம்பு கூட்டும் போதே கரெக்டாக வச்சிடணும். நம்ம பச்சை மிளகா கீரி போட்டோம்னா எக்ஸ்ட்ரா காரமாயிடும். ஏன்னா சில டைம் 3 மிளகா 5 மிளகா போடும்போது ரொம்ப காரமாகும். அதனால் வாசனைக்காக பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் வந்துட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்பை தூக்கி ஊற்றிட்டு நல்லா உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு அது கொதித்து வரட்டும். இந்த அடுப்பில் வந்துட்டு நம்ம அடுப்பு ஃப்ரீயாக இருந்துச்சு. மீனை வந்துட்டு வறுவல் பண்ணிடலாம். மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். மீன் வந்துட்டு நல்லா தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். அந்த பக்கம் வந்துட்டு குழம்பு வந்து கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு மாங்காய், மீன் எல்லாமே வந்துட்டு சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு அந்த சைடில் வந்துட்டு என்னெல்லாம் பிரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் தான் வந்துட்டு மாங்காய் சேர்க்கணும். மாங்காய் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மாங்காய் தோல் மட்டும்தான் இருக்கும். மாங்காய் இடையிலலாம் வந்துட்டு பார்க்க முடியாது, அந்தளவுக்கு கரைஞ்சிரும். அதனால் எப்போயுமே மீன் போடுறதுக்கு முன்னே மாங்காய் சேர்த்தோம்னா மாங்காயும் கரையாமல் நல்லா இருக்கும். எடுத்து சாப்பிட்ற மாட்டிக்க குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போட்டுட்டு மாங்காய் கூடவே வந்துட்டு மீனை வந்து போட்டுருவேன். மீனை சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கலாம், வேணாட்டினா விட்டுருங்க. நான் எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் சாப்பிடுவாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் கறி குழம்பு மீன் குழம்புனே நம்புகிறாங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், மீன் குழம்பு வச்சா புளி குழம்பான்னு கேட்குறாங்க. அதனால் தேங்காய் வந்து நான் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அரைச்சி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு லைட்டாக வந்து கிண்டி விடணும். சங்கரா மீன் வந்துட்டு டபக்குன்னு உடஞ்சி போயிடும். அதனால் பொத்தி வைக்கணும். சங்கரா மீன் குழம்பு வந்துட்டு நம்ம எடுக்கும்போது கிண்டும் போதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீன் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டபக்குன்னு உடஞ்சி போயிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா மணக்க மாங்காய் போட்ட சங்கரா மீன் குழம்பு வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து மீனும் வந்து நான் வறுத்து முடிச்சிட்டேன். அவ்வளோதான். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டாட்டா.